வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ IPL 2024 மேட்ச் 37 ரிவ்யூ தாங்க. எஸ், பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் அட் முல்லான்பூர் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் 3 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸ் வின் பண்ணிட்டாங்க. க்ரூஷியல் மேட்ச் அவங்களுக்கு இது வின் பண்ணதுனால 8 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 6th பொசிஷன் போயிட்டாங்க. பட் இட் வாஸ் நாட் ஈஸி சேஸ், இட் வாஸ் லோ ஸ்கோரிங் கேம். பட் ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த 141 டார்கெட் அடிக்கிறதுக்கு அவ்வளோ திணறினாங்க. ஏன்னா ஜிடி இந்த வருஷம் வேணா 8 பாயிண்ட் எடுத்திருக்கலாம், பட் டெஃபினட்டா நாட் அ பெஸ்ட் சீசன் அவங்களுக்கு. ஏன்னா ஓரளவுக்கு ஸ்கிராச் பண்ணி தான் 15 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க. பட் ஸ்டில் கிரெடிட் டு தெம். இவ்வளோ சுமாரா விளையாடி 8 பாயிண்ட்ஸ் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு தெம். அதுல எந்த டவுட்டும் இல்லை. பஞ்சாப் கிங்ஸ் ஆஸ் யூஷுவல், அதாவது அந்த ஃபர்ஸ்ட் 5 விக்கெட்ன்றது வந்து அனாமத்தா தான் இருக்கு. ஆக்சுவலா 5 விக்கெட்ன்றது ஈஸியா போயிடும். ஸோ இந்த மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா லைக் சஷாங்க் அசுடோஷன் வந்து நின்னுச்சு. வி ஹேவ் டு என்ன சொல்றது கன்சிடருங்க. அதாவது எல்லா மேட்ச்லயுமே இவங்க 2 பேரும் அடிக்க முடியாதுல்ல. ஸோ ரேர் ஃபெயிலியர் 2 பேருமே. அண்ட் லாஸ்டா ஹர்ப்ரீத் பிரார் ஒரு யூஸ்ஃபுல் இன்னிங்ஸ் விளாண்டார் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல. அதனாலதான் 140 வரைக்கும் வந்துச்சு. இல்லைனா ஐ திங்க் ஈவன் தே வுட் ஹவ் நாட் கிராஸ்ட் 120 அப்படின்னு தான் என்னோட ஒரு ஃபீல். புவர் பேட்டிங் டிஸ்பிளே ஆஸ் யூஷுவல் ஃப்ரம் பஞ்சாப் கிங்ஸ். பெருசா சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. சேம் பிளேயர், சேம் ஃபிளாப். பிரப்சிம்ரன் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு ஆஸ் யூஷுவல். இந்த டோர்னமெண்ட்ல வரதான் பண்ணியிருக்காரு. ஒரு அப்பப்போ நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு, பட் பெரிய இன்னிங்ஸா கன்வெர்ட் பண்ணதில்லை. சாம் குரான் as a பேட்ஸ்மேனா, as a bowler-ஆ, as a கேப்டனா 3 வகையிலுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெயிலியர் தான்றதுதான் சொல்லி ஆகணும். அண்ட் எஸ், 140 நாட் அ பிக் ஸ்கோர். குட் bowling performance from GT. கண்டிப்பா நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணுங்க. எஸ்பெஷலி சாய் கிஷோர் டேக்கிங் 4 விக்கெட்ஸ். பட் அந்த 4 விக்கெட்ஸ் முன்னாடி பேஸ் செட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நூர் அஹமத் அண்ட் ரஷீத் கான் தான். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்ல விரும்புறேன். அதாவது சாய் கிஷோரை இவங்க பெர்மனண்டா விளாடணுங்க. ஏன்னா 3 ஸ்பின்னர்ஸ் டெஃபினட்டா எஃபெக்டிவா இருப்பாங்க எந்த கண்டிஷன்ஸ்லனாலும். ஏன்னா 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வினர்ஸ். எனக்கு பெரிய டவுட் என்னன்னா, எதுக்காக சாய் கிஷோரை ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம் ட்ராப் பண்ணாங்க? அது ஒரு மிஸ்டரியா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இஸ் அ மேட்ச் வினர். அவரும் பேட்டிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருப்பார் லோவர் டவுன் ஆர்டர்ல. ஸோ அதனால அட்லீஸ்ட் இப்பயாவது ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருக்குன்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி 3 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 3 ஸ்பின்னர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்ல முடியும். அதில் எஸ்பெஷலி சாய் கிஷோர் 4 விக்கெட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் போலிங் வைஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓமர் ஷா இந்த மேட்சுக்கு உள்ள வந்தாரு. அவரும் டீசெண்டா போட்டாரு. ஸோ அதுலயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மோஹித் சர்மா விக்கெட் எடுத்தாலும் பட் லாஸ்ட் ஒரு 4 மேட்சா கொஞ்சம் அடி வாங்குறாருன்றதான் உண்மையான ஒரு விஷயம். கில்லோட கேப்டன்ஷிப் பர்ஃபெக்டா இருந்துச்சு. பிச்சும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பிச்சா இருந்தது. குட் போலிங் லைனப்பா இருந்தது. கரெக்டா போலர்ஸை ரொட்டேட் பண்ணாரு. அண்ட் ஃபீல்ட் செட்டிங்ஸும் பர்ஃபெக்டா இருந்துச்சு. ஹி வாஸ் அஸ்டியூட் கேப்டன் இந்த மேட்ச்ல. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் சேசிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிடி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட யாருமே ஒரு பவர்ஃபுல் ஓப்பனிங்கோ ஒரு பவர்ஃபுல் டாப் 3யோ கிடையாதுங்க. எல்லாருமே ஒரு 130 125 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுற பிளேயர்ஸ் தான். சாஹா ஒன்ஸ் அகைன் ஃபெயிலியர். இது ஒரு மிகப்பெரிய கன்சர்ன் ஃபார் ஜிடி. ஏன்னா இன்னும் பெருசா அவர் எதுவுமே பண்ணல இந்த சீசன்ல. அண்ட் சுப்மன் கில் செட் ஆயிட்டு சூப்பரா விளாடுறாரு. இது ஆக்சுவலா ஒரு கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல. இன்னும் ஒரே ஒரு இன்னிங்ஸ் தான் பெருசா விளாடினாரு, 80 ஓவர் ரன்ஸ் ஏதோ. பட் அபார்ட் ஃப்ரம் தட் இஸ் கிவிங் அ ஸ்டார்ட் அண்ட் கெட்டிங் அவுட். இந்த ஜிடி டீம் பொறுத்த வரைக்கும் நான் திருப்பியும் சொல்றேன், சுப்மன் கில் கண்டினியூஸா விளாடணுங்க. ஃபுல் 20 ஓவர் விளாடினாதான், 20 ஓவர் கூட இல்லை, ஒரு 15 ஓவர் இருக்கும்போது கில் இன்னும் ஒரு 70-80 அடிச்சாதான் ஜிடினால சம்டைம்ஸ் சில மேட்சஸ் வின் பண்ண முடியும். ஈவன் கம்ஃபர்டபுளா வின் பண்ண முடியும். அவர் ஏர்லியர் அவுட் ஆயிட்டாலோ இல்லை செட் ஆயிட்டு அவுட் ஆனாரோ இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் தம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா சாய் சுதர்ஷன் நெக்ஸ்ட் டவுன்ல வராரு. அவர்கிட்ட என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா ரொம்ப ஸ்லோவா விளாடுறாருங்க. இந்த மேட்ச்ல ஈவன் he was playing below 100 ஸ்ட்ரைக் ரேட். அது கண்டிப்பா ஆப்போசிட்ல இருக்க பேட்ஸ்மேனை ப்ரெஷர் போடும். எக்ஸாக்ட்லி அதுதான் மில்லர் காட்சி போல்ட் ஆனார் லிவிங்ஸ்டன் பால்ல. ஐ திங்க் தே ஹேவ் டு ரீதிங்க் என்ன பண்ணணும்னு பார்க்கணும். ஏன்னா மேபி சாய் சுதர்ஷனை ஓப்பனிங் இறக்கி விடலாமா, இல்லை சாய் சுதர்ஷன் இந்த மாதிரி தான் அவர் ஸ்ட்ரைக் ரேட்ல விளாடுறாருன்னா ஐ திங்க் தே ஹேவ் டு டேக் அ ஸ்ட்ராங் டிசிஷன். அவருக்கு ஒரு 2 மேட்ச் பிரேக் கொடுங்க, பிரிங் இன் சம் அதர் பிளேயர். வேற வழி இல்லைங்க. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டோட விளாட்னாருன்னா கண்டிப்பா அவருக்கு மட்டும் ப்ரெஷர் ஆகாது, ஆப்போசிட்ல இருக்க அந்த பேட்ஸ்மேன்ஸ்க்கும் ப்ரெஷர் ஆகுன்றதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் எனிவே we have to thank the real hero ராகுல் தெவாட்டியா. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா the man for the crisis பாத்தீங்களா. அவர் தான் 18 பால் 36 ரன்ஸ். அவர் தான் லாஸ்ட் வரைக்கும் நின்று கேமை முடிச்சாரு. அவர் மட்டும் இல்லைன்னா டெஃபினட்டா ஜிடி ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதான் நான் சொல்ல வரேன் பாத்தீங்களா. அதாவது கையில இருக்கிற மேட்ச் கூட தோக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஜிடி விளாட்னா. ஏன்னா அவங்களோட பேட்ஸ்மேன்ஸ் யாருமே பயங்கரமான ஹிட்டர்ஸ் கிடையாது. பிளஸ் மில்லரோட ஃபார்மும் வந்து பாத்தீங்கன்னா வெரி புவர் இந்த சீசன்ல. அது ஒரு மிகப்பெரிய செட்பேக் அவங்களுக்கு. டாப் ஆர்டர்லயும் பெருசா யாரும் அடிச்சு கொடுக்கறது இல்லை. கில் விளாட்னா ரன் வரும், இல்லைனா அதுவும் வராது. அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் செலெக்ஷன் கொஞ்சம் யோசிக்கணுங்க. எப்போ பார்த்தாலும் செட் ஆகிட்டு தூக்கி கையில லாங் ஆன் கிட்ட கொடுத்துட்டு போறாரு. ஸோ ஹேஸ் டு திங்க் வேற மாதிரி ஷார்ட்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணலாமே. ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடலாம், இல்லை ஒரு ஸ்வீப் ஆடலாம், அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணணும். லாங் ஆன்ல அடிக்கிறது அவருக்கு செட் ஆக மாட்டேங்குது, கையில கொடுத்து தான் போறாரு. அண்ட் ராகுல் திவாட்டியா ஒன்ஸ் அகெயின் சூப்பர் இன்னிங்ஸ். அந்த அவருக்கு வந்து கூல் ஹெட், லிட்டரலி எப்படி ஒரு MS தோனி வந்து ஒரு கேமை முடிப்பாரு அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி ஆக்சுவலா ராகுல் தெவாட்டியா கிட்ட இருக்கு. அவர் ஆள் பார்க்கறதுக்கு அப்படி தெரியாது, ஆனா எஸ்பெஷலி அவர் கேப்ஸ்ல வந்து சூப்பரா விளையாடுவார். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட பேட்டிங்லேயே. அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கடைசியில பாத்தீங்கன்னா ஈஸியா முடிச்சிட்டாங்க ஜிடி. புரியுதா உங்களுக்கு? என்னதான் விக்கெட்ஸ் வந்தாலும்
இந்த வே ராகுல் திவாட்டியா கேம் எடுத்துட்டு போனது பார்த்தீங்கன்னா கடைசியில் ரொம்ப டைட்டாக போகிற மேட்ச் கட்சியில் ஈஸியாக முடிச்சிட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக திவாட்டியாவுக்கு தான் இந்த மேட்ச் பிலாங்ஸ். இல்லைனா கண்டிப்பாக திணறி இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ட்விஸ்ட் இருந்திருக்கும். அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் போலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் லிவிங்ஸ்டன் நல்லா போட்டார். அவருக்குலாம் ஃபர்ஸ்ட்லேருந்தே கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்கணும். பேட்டிங்கில் தான் ஃபெயிலியர், பட் கேன் போல் ஆஃப் ஸ்பின்ஸ், லெக் ஸ்பின். ஷிகர் தவான் கேப்டன்ஷிப்பில் அது யூஸே பண்ணலன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். ஹர்ப்ரீத் பிராட் டிசப்பாயிண்டிங் டே ஒன்ஸ் அகெயின் இன் பால், நாட் வித் பேட் நல்லா விளாண்டாரு. ரபடா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், அவரு பார்த்தீங்கன்னா அவரோட 4வது ஓவரில் 20 ரன் கொடுத்தாரு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஹர்ஷதீப் சிங் அந்த அளவுக்கு பெருசாக எஃபெக்டிவாக இல்லை. ஹர்ஷல் பட்டேல் இந்த மேட்ச்சில் சூப்பராக போட்டார். லாஸ்ட் மேட்சும் நல்லா போட்டார். இந்த மேட்ச் இன்னுமே சூப்பராக போட்டு 3 விக்கெட்ஸ் எடுத்தார். த ஒன்லி ஷைனிங் ஸ்டார் இந்த மேட்ச்சில் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஹர்ஷல் பட்டேல் தான். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இல்லைங்க போலிங். சாம் குரான், அதான் நான் சொல்கிறேன்ல, பிக்கெஸ்ட் வீக்னஸ் அவர் தான். ஆனால் அவர் தான் கேப்டன். அதுதான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனையே. புரியுது அவங்களுக்கு. ஓப்பனிங் இறங்குறாரு, 20 ரன் அடிக்கிறாரு, 16 பால், அப்புறம் அவுட் ஆயிடுறாரு. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு இன்னும் பெரிய ஸ்கோராவது அடிக்கணும். பேட்டிங் போலிங்கில் பெருசாக கான்ட்ரிபியூஷனும் பெருசாக இல்லை. அண்ட் கேப்டன்ஷிப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு டீம் வந்து ஒரு யூனிட்டாக விளாட்ற மாதிரியும் தெரியல. முதல்ல டாப் 5 பேட்ஸ்மேன்ஸ் ரன் அடிக்கணும். 7 மேட்சுக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் டாப் 5 பேட்ஸ்மேன் ரன் அடிக்கல. 80 for 5, 86 for 5 எல்லா மேட்சும் வருதுன்னா கண்டிப்பாக எனக்கு அந்த கோச்சிங் ஸ்டாஃப் கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். என்ன மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க நீங்கள்? என்ன ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரீங்க? யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறீங்க நீங்கள்? எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க சத்தியமா. சீரியஸ், இதுக்கு பேசாம ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து இந்தியன் பிளேயர்ஸை விளையாட்டு போயிடலாமே. எதுக்காக ரீலி ரூசோ விளாடணும்? எதுக்கு சிக்கந்தர் ராஜா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம இருக்காங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. சிக்கந்தர் ராஜாலாம் வே பெட்டர் தேன் ரீலி ரூசோங்க. அட்லீஸ்ட் அவரோட ஆஃப் ஸ்பின் யூஸ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? அண்ட் மோரோவர் இப்பெல்லாம் வந்து நிறைய மிஸ்டேக் மாதிரி போடுறாரு. அவரோட பேட்டிங் இந்த மாதிரி ஸ்லோ விக்கெட்ஸ்க்கு இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும். லாஸ்ட் டைம்லாம் சூப்பரா விளாட்னாருங்க அந்த மனுஷன். இருக்கிறதுலே மட்டமான ஒரு ஃப்ரான்ச்சைசி மேனேஜ்மெண்ட்னா நிறைய பேர் வந்து ஆர்சிபி சொல்றாங்க. ஆர்சிபி தான், பட் ஆர்சிபிக்கே டஃப் கொடுக்குற ஒரு மட்டமான ஃப்ரான்ச்சைசி மேனேஜ்மெண்ட்னா அது பஞ்சாப் கிங்ஸ் தாங்க. நான் ஏன் இவ்வளோ வந்து ஹார்ஷா இருக்கேன்னா அதுதான் ரியாலிட்டி. கண்டிப்பா அதை நம்ம ஓப்பனா சொல்லி தான் ஆகணும். ஓகே, ஸோ ஜிடி பொறுத்தவரைக்கும் ஹாப்பியா இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டியது 2 பாயிண்ட்ஸ், 8 பாயிண்ட்ஸ்ல எட்டி செட்டில் ஆயிட்டாங்க. என்னதான் நெட் ரன் ரேட் மைனஸ்ல இருந்தாலும் அவங்களுக்கு வேண்டியது பாயிண்ட்ஸ், அது கிடைச்சிருச்சு. அண்ட் ஐ திங்க் இது மூலியமா பஞ்சாபும் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஆர்சிபியும் போன மேட்ச் தோத்துறாங்க. ஸோ 2 டீமும் ஆல்மோஸ்ட் அவுட். இப்போ அது மட்டும் கிளியரா தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அவார்ட் செக்ஷனுக்குள்ள போலாம் வாங்க. ஸோ கெட் த பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் ஆப்வியஸ்லி ராகுல் திவாட்டியாங்க. அந்த அவார்டு அவருக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா மேட்ச் வினிங் இன்னிங்ஸ், 18 balls 36 runs ரொம்ப ரொம்ப குரூஷியலுங்க. ஏன்னா அவர் மட்டும் வந்து அடிக்கலைன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க ஜிடி. இன்ஃபேக்ட் மேட்ச் கூட தோக்க வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு. ஏன்னா பாருங்க 36 runs, டார்கெட்டே 141. அதில் லாஸ்ட்டை வந்து அவர் 36 runs அடிச்சிருக்காருன்னா முக்காவாசி ரன் அவர் தான் அடிச்சிருக்காரு. ஸோ ஹியூஜ் கிரெடிட் டு ஹிம். அதால தான் வந்து கெத் பேட்ஸ்மேன் ஆஃப் த அவார்டு வந்து நம்ம திவாட்டியா கொடுக்குறோம். ஸோ கெத்து போலர் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பாக சாய் கிஷோருங்க. ஃபென்டாஸ்டிக் ஸ்பெல், 4 wickets. கண்டிப்பாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பேஸ் செட் பண்ணாங்க. நூர் அஹ்மதும் ரஷீத் கானும், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. கரெக்டாக பேஸ் செட் பண்ணாங்க. இவர் வந்து பக்காவாக முடிச்சாரு 4 wicket எடுத்து. ஸோ குட் அவுட்டிங் ஃபார் சாய் கிஷோர், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கெத்து போலர் ஆஃப் த டே. ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச், ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச்னு எடுத்துக்கிட்டா எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒன்றும் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க. ஏன்னா சாம் குரான் ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்தீங்கன்னா 20 of 16, நாட் அ கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். போலிங்லேயே ஒரு விக்கெட் எடுத்தாரு, பட் எதுவுமே ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லைன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் ஸ்பெசிஃபிக்காக இந்த மேட்ச்சில் வந்து நான் கொடுக்குற மாதிரி ஐடியாவே இல்லை. அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச், அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா கேச்சஸும் ஈஸியாக தான் இருந்தது. பட் நான் ஷாருக் கானுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா ஷாருக் கான் ஃபீல்டிங்கில் ஆக்சுவலாக நல்லா பண்ணிட்டு இருந்தார். 2 கேட்ச் எடுத்தாரு, அவுட் ஃபீல்டிங்லாம் ரொம்ப டீசெண்டாக பண்ணாரு. ஸோ அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான். சொதப்பல் ஆஃப் த மேட்ச், சொதப்பல் ஆஃப் த மேட்ச்னாலே அதில் முன்னாடி வந்து நிற்கிறதே பஞ்சாபோட டாப் 5 பேட்ஸ்மேன் தான். என்ன இந்த மேட்ச்சில் பிரப் சிம்ரன் ஓரளவுக்கு ஒரு 36 runs என்னவோ கொஞ்சம் ஓரளவுக்கு அடிச்சு கொடுத்தாரு. பட் அவர் தூக்கிட்டிங்கன்னா ஆஸ் யூஸ்வல் டாப் 4, 5 ஃபெயிலியர். இது வந்து இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. நம்ம சொதப்பல் ஆஃப் த மேட்ச் வந்து பஞ்சாப் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அவார்டை வந்து எடுத்து வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டாப் 5 பேட்ஸ்மேன் பஞ்சாப் கொடுத்துடலாண்டான்னு அந்த மாதிரி தான் கன்சிஸ்டண்டா ஃபெயிலியர் ஆகிட்டு வராங்க. இது கண்டிப்பா அட்ரஸ் பண்ணியே ஆகணும், இல்லைனா மேனேஜ்மெண்ட்டை வந்து கேள்வி கேட்டே ஆகணும். ஸோ த டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச், டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நூர் அஹ்மத் வந்து லிவிங்ஸ்டன் விக்கெட் எடுத்தாரு பாத்தீங்களா, அங்கதான் டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா லிவிங்ஸ்டன் ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஸ்டே பண்ணா கொஞ்சம் ரன்ஸ் அடிப்பாரு. புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் சொல்லலாம் அது அசுடோஷ் விக்கெட்டா இருக்கலாம், இல்ல சஷாங்க் விக்கெட்டா இருக்கலாம். ஆனா லிவிங்ஸ்டன் வந்து அப்பதான் ஒரு ஸ்வீப்ல ஒரு 4 அடிச்சாரு. அந்த ஓவர் 150 ஓவரை கொஞ்சம் சர்வை பண்ணியிருந்தாருன்னா ஓரளவுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கோர் அடிச்சிருப்பாரு. பட் எனக்கு தெரிஞ்சு அதுதான் டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச். ஓகே கைஸ், ஐ திங்க் அவார்ட் செக்ஷன் பார்த்திருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.